Hey guys, welcome back to my channel and இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான பிங்க் ஐ லுக் வந்துட்டு பார்க்க போகிறோம். பிங்க் ஷிம்மரி ஐ லுக் அண்ட் இது வந்து நீங்கள் ஃபெஸ்டிவ் ஐ லுக் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் எனி ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப கிராண்டாக பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப எலகண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லுக் அண்ட் ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த டியூட்டோரியல் இருக்க போது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐ லுக் ஃபுல்லாகவே வந்து ஹூடா பியூட்டியோட ரோஸ் கோல்ட் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் இந்த ஹென்னா ஷேட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். க்ரீஸ் ஏரியாவில் இந்த மாதிரி டு அண்ட் ஃப்ரோ அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த க்ரீஸ் ஏரியான்றது நம்மளோட அந்த ஐலைட் இருக்குல்ல, அது அந்த ஃபோல்ட் ஆகிற அந்த ஒரு இடம் வந்துட்டு க்ரீஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பிங்க் ஷேட் எடுத்து ஐலைட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறேன். நம்ம அந்த க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ண கலருக்கு கீழே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஜென்டலாக அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேட்டை ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலர் இன்னும் நல்லா அழகாக பாப்பப் ஆகி தெரியும். அண்ட் இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கலர் வந்து தனித்தனியாக தெரியாமல் இருக்கிறதுக்காக அதே ப்ரஷ் வச்சு ஜென்டலாக அழகாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே பேலட்லேருந்து இந்த ஒரு ஷிம்மர் ரோஸ் கைண்ட் ஆஃப் கலர் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த ஷேட் டீட்டெயில்ஸ் பர்டிகுலராக உங்களுக்கு வேணும்னா நான் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கலர் வந்துட்டு நான் இந்த மாதிரி ப்ரஷ்லேயே எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம இப்போ வந்து இந்த ஆல்ரெடி ஒரு பிங்க் அப்ளை பண்ணோம்ல, ஸோ அது மேலே வந்து இந்த லைட் கலரை வந்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஐலைட் ஃபுல்லானா 3/4 ஆஃப் ஐலைட் வரைக்கும் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த ப்ரௌன் ஷேட் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த அவுட்டர் கார்னரில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அந்த அவுட்டர் வி மாதிரி உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்துட்டு நல்லா பாப்பப் ஆகி தெரியறதுக்காக அந்த கார்னரில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த கலரை வந்து இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். அண்ட் எவ்வளோக்குள்ள நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களோ உங்களுக்கு இன்னும் அந்த ஐ லுக் வந்துட்டு நல்லா பிரைட் அண்ட் அப்பாக பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். அண்ட் அந்த லெஃப்ட் ஓவர் இருக்குல்ல, அதை வந்து நம்மளோட க்ரீஸ்லேயே வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பிளெண்டிங் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிளெண்டிங்னா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நத்திங் லைக் நீங்கள் கலரை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறது வித்தவுட் வந்துட்டு ஒரு ஹார்ஷ் லைன்ஸ் மாதிரி தெரியாமல் ஸ்மூத்தான ஃபினிஷ் தெரியறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுறது தான் பிளெண்டிங். இதுக்கப்புறம் இன்னர் கார்னர் அண்ட் ஐப்ரோஸ்க்கு கீழே வந்துட்டு ஒரு கோல்டன் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த ஒரு ஜெல் லைனர் எடுத்து சின்னதாக ஒரு எக்ஸ்டெண்டட் ஐலைனர் லுக் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அவங்க கொடுத்துருக்குற ப்ரஷ்ஷே தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அண்ட் அதே ஜெல் லைனர் கொஞ்சமாக எடுத்து என்னோடய கண்ணுக்கு அடியிலையும் வந்துட்டு காஜல் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு இந்த இன்னர் கார்னர் ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபெஸ்டிவ் டைம்லலாம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஐஸ் இன்னும் பாப்பப் ஆகி தெரிஞ்சால் இன்னும் அழகாக இருக்கும். அதுக்காக வந்துட்டு அந்த கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வந்துட்டு கண் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி திக்காக வந்துட்டு நான் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் அது கூடவே வந்துட்டு அதே பேலட்டில் இருக்கிற ஒரு பிளாக் ஐஷேடோ எடுத்து கண்ணுக்கு கீழே வந்துட்டு லைக் அதுக்கு மேலே வந்து லைட்டாக ஒரு டாப் அப் மாதிரி அப்ளை பண்ணி நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா அண்ட் இதே எடுத்து நல்லா ஒரு 2 to 3 கோட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஃபால்ஸ் லேஷஸ் எதுவுமே அப்ளை பண்ணல, ஜஸ்ட் மஸ்காரா மட்டும் தான். அட் டைம்ஸ் எனக்கு வந்துட்டு ஃபால்ஸ் லேஷஸ் வந்துட்டு ஒரு ஃபுல் டே வேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் கிடையாது. லைக் நான் சம் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு நான் அது போடுவேன். மற்றபடி வந்துட்டு கம்ஃபர்டபுள் வித் மை ஓன் லேஷஸ் அந்த மாதிரி தான். அண்ட் இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஐ லுக். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இது புரிகிற மாதிரியும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே போய் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then take care, bye bye.